தமிழக முதல்வருக்கும் மற்றும் போக்குவரத்துறை அமைச்சர், போக்குவரத்துத்துறை இயக்குனர் அவர்களுக்கு எனது பணிவான வேண்டுகோள். இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை வேலூர் பழைய பேருந்திலே நடந்த சம்பவத்தை இன்று வீடியோவாக பதிவிட்டு உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். பக்கத்தில் இருக்க ஒரு பஸ், 2ஆம் நம்பர் பஸ் சென்று கொண்டிருக்கிறது, நின்று கொண்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய காலி இடத்தில் அரசு பேருந்து, பழைய பேருந்து தான், 2ஆம் நம்பர் நிற்காமல் செல்கிறது. அந்த மூதாட்டி, இப்பொழுது நான் அவரிடம் நேரடியாக வீடியோவில் பதிவு செய்தது, அந்த அம்மையார் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரிசுக்கு செல்ல வேண்டும், காலேஜ், அதாவது அந்த சந்தை, அதாவது உழவர் சந்தை, அதிலே காய்கறி வியாபாரம் செய்யக்கூடிய வயது முதிர்ந்தவர், 80 வயதிற்கு மேல் இருக்கும் அந்த அம்மையாருக்கு. வாயிலே பல் இல்லாமல் மிகவும் வயது முதிர்ந்த காலத்தில் உழைக்க வேண்டும் என்பதற்காக 5:30 மணி அளவிலேயே அவர்கள் 5:40 சரியாக சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தால் தெரிய வரும். திருவள்ளுவர் பக்கத்திலே இருக்கிறார் சிலையுடன் இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த அம்மையார் அந்த பஸ்ஸை நிறுத்த முயன்றால் நிறுத்தவில்லை. நான் ஓடி சென்று அந்த பஸ்ஸின் பின்பக்கத்தை தட்டினேன். ஆனால் நடத்துனர் எட்டி பார்த்துவிட்டு பஸ்ஸை நிறுத்தாமல் சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் அதே பஸ், 2ஆம் நம்பர் என்ற பஸ், தனியார் பஸ் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறது பயணிகளை ஏற்ற. அரசுக்கு இழப்பீடு ஏற்படக்கூடிய வகையிலே பொது ஜனங்களை அழைத்து செல்லாமலும் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் நடந்து கொண்டு வருகின்ற இந்த போக்குவரத்து துறையினுடைய ஓட்டுநர் நடத்துனர்கள் மீது தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இது என்னுடைய ஆதங்கம். தனிப்பட்ட ஒருவனாக முதல்வரிடம் வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், தனிப்பிரிவு எண் இவைகள் எல்லாம் எங்களிடம் இருக்கிறது. பொதுமக்களுக்கு அதையும் நான் தெரியப்படுத்துவேன். எனவே இதுபோன்று இலவசமாக நீங்கள் பயணிக்கக்கூடிய மகளிரின் திட்டத்தை அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு அரசுக்கு வருமானத்தை ஈட்டாமல் இப்படி செய்து கொண்டிருக்கின்ற இவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றது வேலூர் மாவட்ட இயக்குனர், போக்குவரத்து இயக்குனர் அவர்களுக்கும் இதை நான் சமர்ப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.